ஆரி மீடியா நேயர்களுக்கு வணக்கம். வேங்கை விஜயம் நாவலின் 20ஆம் பகுதியை காணலாம். பாதாள மாளிகை கூடத்தில் தன்னை கடலினடியில் வந்து மீட்டு கரை சேர்த்த மீனழகி சொந்த கால்களுடன் ஒரு சொப்பன சுந்தரி போல் நின்றிருப்பதைக் கண்டு பெரு வியப்பிற்குள்ளானான் மணிமாறன். அவளும் ஆர்வம் என்னும் கண்களோடு அவனையேதான் பார்த்து கொண்டிருந்தாள். இருவரும் பேசினால் என்ன பேசியிருப்பார்களோ, அதற்குள் அங்கே மந்திரக்கூனியும் வனமோகினியும் வந்து நின்றார்கள். வனமோகினி, இதோ இவர்தான் அந்த இளைஞன். ஆடவன் எவனுமே பார்த்திராத உன் அழகு மகளின் முன் எத்தனை எளிதாக வந்து நிற்கிறான் பார் இந்த மானிடன். மலையடியில் பாதாள மாளிகை கட்டி அதில் கொண்டு வந்து வைத்தாய் உன் மகளை. கடலின் அடியில் மட்டுமே மீன்குட்டிகளைப் போல் நீந்தி விளையாடி வந்தாள் அவள். இந்த மாளிகைக்குள் இளம் வயது ஆடவன் எவனுமே இதுவரை சொந்த உருவில் வந்து உலவியதில்லை. ஆடாய் மாடாய் கோழியாய் அவர்களை உருமாற்றி அன்னை பகவதிக்கு பலி கொடுத்து வந்தாய். இன்று இதோ இவன் வந்து நிற்கிறான். என்ன செய்யப் போகிறாய் இப்போது என்றாள் கூனி. அவளை பார்த்து, கற்கமுகி, என் கவலை இப்போது அதுவல்ல. ஒரு கழுதை குட்டி நமது மந்திரசாலைக்குள் புகுந்து விட்டதே. அதுதான் கழுதையே நுழைந்து இந்த கூடத்தின் புனிதத்தை பங்கப்படுத்தி விட்டதே. வேறு யார் நுழைந்தால் என்ன? இதுதான் உன் காவலின் லட்சணமா என்று சினமொழி கூறினாள் வனமோகினி. இல்லை வனம்மா, நான் உன்னிடம் விவரம் கூற வந்த வேளையில் இப்படி ஆகிவிட்டது. இந்த மந்திரக்கோட்டை தாண்ட முயன்ற இவனை நான் தான் கழுதையாக்கினேன். எனது கவனத்திலோ காவலிலோ ஒரு பிசகும் இல்லை என்றாள் கற்கமுகி. சரி சரி, வெட்டுப்பேச்சு வேண்டாம். இதை உடனே ஆடாக மாற்று. நம் தேவிக்கு பலிபூஜை நிறைவேற்றி விடலாம் என்றாள் வனமோகினி. கூனி கற்கமுகி சரியம்மா என்றபடியே தனது வலது கையை உயர்த்தி கண்களை மூடி ஏதோ மந்திரம் ஜபித்து கழுதை குட்டியை நோக்கி கையை உதறினாள். ஆனால் கழுதை குட்டி அப்படியே தான் இருந்தது. அது உருமாறாதது கண்டு கற்கமுகியும் வனமோகினியும் திகைத்தனர். என்ன இது விந்தை என இருவருமே ஏகதேசமாக உச்சரித்தனர். வனமோகினி, நாம் துரோகிகளை ஒரு முறை கழுதையாக மாற்றிய பின் வேறு உரு மாற்றுவதில்லை. அதனால்தான் என் மந்திர உச்சாடனம் வேலை செய்யவில்லை என்றாள் கற்கமுகி. கேவலம் கழுதைகளுக்காகவெல்லாம் நான் என் சக்தியை பிரயோகிப்பதில்லை என்பது உனக்கே தெரியும். இருந்தாலும் இப்போது நானே அதை செய்கிறேன் என்றவாறே வனமோகினி மந்திரம் ஜெபித்தபடி தன் இடையில் செருகியிருந்த சிறிய மந்திரக்கோலை எடுத்து கழுதை குட்டி நோக்கி அசைத்தாள். அம்மா, இந்த குட்டி அழகாக இருக்கிறது. இதை இப்படியே விட்டுவிடேன். நான் விளையாட வைத்துக் கொள்கிறேன் என்றாள் அந்த மீனழகி. மானசா, நீ சும்மா இரு. இது சாதாரண கழுதை குட்டியாக தெரியவில்லை. இதனிடம் ஏதோ நமது மந்திர சக்திக்கு எதிரான சக்தி இருக்கிறது பார். எனது உருமாற்றும் மந்திர சக்தியை பிரயோகித்தும் இது இப்படியே இருக்கிறது என்றாள் வனமோகினி. ஐயோ, அது ஆபத்தாயிற்றே. நமது மந்திர மாளிகைக்குள்ளே நம் மாய சக்திகள் செயலற்று போகிறது என்றால் வந்திருக்கும் இவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல என்றாள் கற்கமுகி. யாரப்பா நீ? உன்னிடம் மாய மந்திர சக்திகள் இருக்கிறதா? நீ எந்த சக்தியை உபாசிப்பவன் என்று மணிமாறனை பார்த்து வினவினாள் வனமோகினி. மணிமாறன் அந்த மலையடி மண்டபமே இடிந்து நொறுங்குமளவு இடி இடி என ஓசை எழ நகைத்தான். பின், என்னிடம் மனோசக்தி தான் இருக்கிறது. வேறு மாய மந்திர சக்தி ஏதுமில்லை. இதோ இந்த வாள் என்னை எந்த ஆபத்திலும் காக்கும். வாள் வலிவும் தோல் வலிவும் உள்ளவரை வேறு மந்திர சக்திகள் எனக்கு தேவையில்லை என்று கூறியபடியே தன் முதுகு பக்கம் தொங்கிய வாளை உருவி அவர்கள் முன் நீட்டினான். அதுதான் அவன் செய்த தவறு. அவனிடம் அந்த வாள் இருப்பது அதுவரை அவர்கள் கண்ணுக்கு தெரியவில்லை. அவனே அதை உருவி இதோ பார் என்று காண்பித்ததும் அந்த வாள் அவர்கள் கண்ணுக்கு தெரிந்தது. வனமோகினியின் கண்கள் அப்படியே ஆச்சரியத்தில் விரிந்தன. ஓ, அவள்தான் அந்த வாளை எத்தனை காலமாக தேடுகிறாள். அவளின் மந்திர சக்தியாலும் கண்டுபிடிக்க முடியாத அந்த வாள் இதோ அவள் கண்ணெதிரே. வியந்து போன அவள் மூளை வேலை செய்தது. அந்த வாளை எப்படியும் அவனிடமிருந்து அபகரிக்க வேண்டும். அவனோ மிகுந்த வீரன், மன துணிவு மிக்கவன். மந்திரங்களோ அவன் முன் எடுபடவில்லை. என்ன செய்யலாம் யோசித்தாள். ஆனால் கற்கமுகி சற்று அவசரப்பட்டு விட்டாள். அடே மூடனே, இது கற்கோட்டை. அதுவும் மலையை குடைந்து வடிவமைக்கப்பட்ட கற்கோட்டை. இதனுள் உன் வாளை வைத்துக்கொண்டு எதுவும் செய்ய முடியாது. இதோ இங்கே வந்து நின்று உன் வாளை சுழற்று பார்க்கலாம் என்றவாறே அவள் பகவதி சிலையின் பாதத்தின் கிடந்த மஞ்சள் பொடியை அள்ளி ஓரிடத்தில் வட்டமாக கோடித்தாள். மணிமாறனும் என்னதான் நிகழ்கிறது பார்ப்போமே என்ற ஆர்வத்துடன்
அந்த மஞ்சள் வட்டத்தினுள் சென்று நின்று வாளை உயர்த்தினான். அதை அவன் சுழற்றக்கூட இல்லை. அதற்குள் வாள் மேல் நோக்கி உயர்ந்தது. மேல் தளத்தின் கற்பாறையிலிருந்து ஒரு சக்தி அதை வலிமையாக இழுப்பதை அவன் உணர்ந்தான். தன் முழு வலிமையையும் பிரயோகித்து அவன் வாளை கீழ் நோக்கி இழுக்க முயன்றான். ஆனால் அது அத்தனை எளிதாக இல்லை. வாளுடன் சேர்ந்து அவனையும் அந்த சக்தி மேல் நோக்கி இழுத்தது. பூமியிலிருந்து 2-3 அடி உயர்ந்து அந்தரத்தில் மிதந்த மணிமாறன் சற்றென்று வாளை பிடிநழுவ விட்டு கீழே குதித்தான். வாள் சற்றென்று மேல்தளத்தில் ஒரு கல் தாமரை சிற்பத்தில் போய் ஒட்டி கொண்டது. அது காந்தப்பாறை என்பதை அவன் உடனே உணர்ந்து கொண்டதால் பெரிதாக ஒன்றும் வியந்து போய்விடவில்லை. என்ன செய்து அந்த வாளை அங்கிருந்து அகற்றி மீண்டும் கைக்கு வர செய்வது எப்படி என்று யோசனை அவனுள் ஓடியது. கற்கமுகி அவன் மிரண்டு போய் நிற்பதாக நினைத்து, இப்போது பார்த்தாயா உன் வாளின் கதியை? ஒருவேளை உன் மந்திர சக்தியெல்லாம் அந்த வாளில் இருந்தாலும் கூட இனி அது உனக்கு உதவாது. இப்போது இந்த கழுதை குட்டியை ஓநாயாக மாற்றி உன்மீதே ஏவுகிறேன் பார் என்றவாறே மந்திரங்களை முணுமுணுத்தாள். வனமோகினி கூட சற்று மகிழ்ந்து போய் நின்றாள். கழுதை திடீரென்று ஓநாயாக மாறத் தொடங்கியது. அதைக் கண்டு அவர்கள் தங்கள் மந்திர சக்தி மீண்டும் வேலை செய்ய தொடங்கிவிட்டதாகவே எண்ணினார்கள். இப்போது மணிமாறன் சற்று திகிலடைந்தான். இது என்ன விபரீதம் சந்திரவாணரே? சூனியக்காரர்களின் முன் உமது மகிமை எல்லாம் ஆற்றலிழந்து போய்விட்டனவா என்று மனதுள் எண்ணினான். அடுத்த கணம் கழுதை ஓநாயாக மாறி அந்த கூனி மீதே பாய்ந்தது. கற்கமுகி, என்ன வனமோகினி இது? இப்படி புலி போல் பாய்கிறதே என்று அலறியபடி அந்த கூடத்தினுள் ஓடத் துவங்கினாள். ஓநாய் திடீரென்று புலியானது. நொடியில் சிங்கமானது. மறுகணம் யானையாக வடிவெடுத்து நின்று துதிக்கையை உயர்த்தி பிளிறியது. அந்த மலைக்கூடமே அதிர்ந்தது. யானை தன் துதிக்கையால் மேல் தளத்தில் பதிந்து கிடந்த வாளையும் பெயர்த்து மணிமாறனிடம் ஒப்படைத்தது. மறுகணம் யானையின் வடிவம் மாற இப்போது அங்கே மாலன் சுய உருவில் நின்றான். மணிமாறன் தாவி அவனை அணைத்து கொண்டு, நண்பா, நீ பழையபடி சுய உருவம் அடைந்து விட்டாயா? இதை பார்க்க எவ்வளவு மகிழ்வாக இருக்கிறது. நொடியில் நீ எத்தனை ஜாலங்கள் நிகழ்த்தி விட்டாய். எப்படியப்பா உன்னால் சிங்கம், புலி, யாகவெல்லாம் உருவாற முடிந்தது என்று வியப்புடன் கேட்டான். சிங்கம், புலி, யானையா? நீ என்ன சொல்கிறாய் மணிமாறா? ஏதோ கனவு போலிருக்கிறது. எனக்கு எதப்பா எத்தனை சக்திகள்லாம்? என்ன நடந்தது இங்கே என்று வியப்புடன் வினவினான் மாலன். அவர்கள் பேச்சிலிருந்து வனமோகினிக்கு ஒரு உண்மை புரிந்தது. அங்கே மூன்றாவதாக ஒரு சக்தி கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிறது. யார் அது? தந்திரமாக கண்டுபிடிக்க வேண்டும் என்று அவள் தீர்மானித்தாள். எனவே குரலில் கனிவை வரவழைத்துக் கொண்டு பேச ஆரம்பித்தாள். அவள் திட்டம் பயங்கரமானதாக இருந்தது. அதில் அவர்கள் முன் யோசனை இல்லாமல் சிக்கிக் கொண்டனர். ஆசைகள் ஆர்வ பரபரப்பை ஏற்படுத்துகின்றன. ஆர்வம் நமது செயல்களாய் மாறுகின்றது. செயல்புரியும் வேகம் சிந்தனா சக்தியை பின்னுக்கு தள்ளுகிறது. சிக்கல்களால் நாம் நிம்மதியற்ற நிலைக்கு உள்ளாகிறோம். இதுவேதான் மணிமாறனுக்கும் நிகழ்ந்தது. அவனுக்கு மானசாவின் மீது ஆசை பிறந்தது. அவளை மீனழகியாக பார்த்தது முதலே அவன் சிந்தனையை அவள் நினைவுகளை ஆக்கிரமித்திருந்தன. எப்படியாவது அவளை பார்த்து விட வேண்டும் என்ற ஆர்வ பரபரப்பு அவனுள் வியாபித்து கிடந்தது. வனமோகினி மணிமாறனை நன்கு கவனித்தாள். அவனிடம் எந்த மாயமந்திர ஆற்றலும் இருப்பதாக புலப்படவில்லை. அவன் கவனம் அடிக்கடி மானசாவின் மீதே திரும்பியபடி இருந்தது. கழுதை குட்டியாக இருந்த அவனது நண்பன் சுய உருவு அடைந்த பிறகு பார்த்தால் அவனிடமும் பெரிய அமானுட சக்தி எதுவும் இருப்பதாக புலப்படவில்லை. ஆனாலும் அவர்களுக்கு உதவ அங்கே ஒரு மூன்றாவது சக்தி கண்ணுக்கு புலப்படாமல் இருப்பதை அவள் புரிந்து கொண்டாள். எப்படியும் அதை அங்கிருந்து விரட்ட வேண்டும். மணிமாறனின் கையிலிருந்து அந்த வாளை பறித்துவிட வேண்டும். அதன் அருமை மணிமாறனை விட அவளுக்கே அதிகம் தெரியும். என்ன செய்யலாம்? தெளிவான யோசனைக்கு பின் தீர்மானமான செயலில் இறங்கினாள் வனமோகினி. குரலில் தேன் குலைந்தது. மணிமாறா, என்னை உன் எதிரி என்றா நினைக்கிறாய் என்று வினவினாள். இல்லை, நீங்கள்தான் என்னை எதிரியாக நினைத்து எங்களுக்கு பெரும் தீங்கு இழைக்கிறீர்கள். மாலனை கழுதியாக்கி மந்திர பிரயோகம் செய்தது முதலில் நீங்கள் தானே? எங்கள் வழியில் போய்கொண்டிருந்தோம். உங்கள் கற்கமுகிதான் தேவையின்றி எங்கள் மீது மந்திர மயக்கத்தை ஏவி இங்கு கொண்டு வந்தாள். இப்போது எதற்கு நட்பு பகை என்று ஆராய்ச்சி என்றான் மணிமாறன். கோபம் வேண்டாம் மணிமாறா. நீங்கள் யாரும் எங்கள் எதிரிகள் அல்ல. அதேபோல் உங்களுக்கு இன்னல் செய்வது எங்கள் நோக்கமும் அல்ல. நாங்கள் பெண்கள் தனியாக வாழ்கிறோம். இந்த
இதில் ஆண்கள் பெரும்பாலும் காமுகர்களாகவும் கயவர்களாகவும் இருக்கின்றனர். அவர்களின் தீய நோக்கிலிருந்து எங்களை தற்காத்துக் கொள்ளவே இப்படி மந்திர பிரயோகங்கள் செய்யப்படுகின்றன. நீயே சொல், உனக்கு என் மகள் உதவி செய்யவில்லையா? அதற்கு அவளிடம் நன்றி சொல்லும் எண்ணமே உனக்கு இல்லையா என்று கனிவுடன் கேட்டாள். ஏன் இல்லை? எங்கே நீங்கள் என்னை அவளுடன் பேச விட்டீர்கள்? மேலும் என்னை கடலில் வந்து மீட்ட மீனழகி இதோ நிற்கும் இந்த மானசாவையே தானா? அதில் என்ன உனக்கு சந்தேகம்? இல்லை, அப்போது மீன் வடிவில் இருந்த மானசா இப்போது சுயக்கால்களில் நிற்கிறாளே. சுயக்காலில் நிற்பதுதானே எல்லோருக்கும் நல்லது. உனக்கு அந்த ரகசியத்தை விளக்குகிறேன். என் மகளுடன் நீயும் மீனாக உருமாறி கடலடியில் சென்று நீந்தி விளையாட விரும்புகிறாயா? ஐயையோ, மீண்டும் உருமாற்றம் விளையாட்டா? அதை என் நண்பனோடு நிறுத்திக் கொள்ளுங்கள். என்னை மீனாக்கிவிட வேண்டாம். அஞ்ச வேண்டாம் மணிமாறா, இதில் மாய மந்திரம் ஏதுமில்லை. உன்னை உருமாற்றவும் மாட்டேன். விசேஷ மீன் வடிவ உடைகள் சில எங்களிடம் உள்ளன. அவற்றை அணிந்து கொண்டால் கடலில் எவ்வளவு நேரமும் நீந்தி மகிழலாம். கடலடியில் ஓர் அழகான உலகமே உள்ளது. அதை காணும் வாய்ப்பை இழக்கவே கூடாது. நீ இந்த வாளை உன் நண்பனிடம் கொடுத்துவிட்டு என் மகளுடன் செல். அவள் உனக்கு அந்த அழகிய காட்சிகளை காட்டுவாள். இனி நாம் நண்பர்கள். எந்த அச்சமும் உனக்கு வேண்டாம். அச்சமெல்லாம் ஏதுமில்லை என்றபடியே மணிமாறன் வாளை கழற்றி மாலனிடம் ஒப்படைத்தாள். வனமோகினி மகளை பார்த்து, மானசா, சந்தனம் மறைத்து வைத்து விட்டாயா? பகவதி அன்னையின் பூஜை காரியங்களை நான் பார்த்து கொள்கிறேன். நீ இவருடன் சென்று நீராடி வா. உன்னால் காப்பாற்றப்பட்ட இவருக்கு நாம் எதிரிகளில்லை என்ன என்பதை புரியவை என்றாள். மானசா அதுவரை சந்தனம்தான் அரைத்து கொண்டிருந்தாள். ஆள் உயர மேடையில் சந்தனக்கல் இருந்தது. அதில் செஞ்சந்தன கட்டையும் பாதி அரைப்பட்ட நிலையில் இருந்தது. தங்க கிண்ணம் ஒன்றில் அரைத்த சந்தனத்தை வைத்திருந்தாள். பகவதி பூஜைக்கு அம்மாவுக்கு உதவியாக அவள் எல்லா வேலைகளையும் செய்து வைப்பாள். அதோ தூபக்கலசம் கூட தயாராக இருந்தது. செம்பருத்தி, செவ்வரளி, செவ்விருச்சி என இரத்த வண்ண புஷ்பங்கள் ஏராளமாக ஒரு தாளம் நிறைய குவிந்து கிடந்தன. அம்மா திடீரென்று மனசுக்கு பிடித்தவனோடு கடலில் நீந்தி மகிழ அனுப்புவாள் என்பதை அவள் பார்க்கவே இல்லை. உற்சாகத் துள்ளலுடன் மணிமாறன் அருகே வந்து கரம் பற்றி இழுக்காத குறையாக, வாருங்கள் போகலாம் என்று அழைத்தாள். ஒரு கணம் தயங்கிய மணிமாறன், நண்பன் மாலன் போய் வா என்று தலையசைக்கவே வாளை கழற்றி அவனிடம் கொடுத்துவிட்டு மானசாவின் பின்னால் சென்றான். அடுத்த அறைக்குள் சென்று கதவை தாளிட்ட மானசா மீன் வடிவ உடையை எடுத்து கொடுத்து அதை அணிந்து கொள்ளும் முறையை விவரித்தாள். பிறகு தானும் அதுபோன்ற உடையை அணிந்து கொண்டு, என்னை நம்பி இந்த கடலில் குதியுங்கள், எவ்வித கலக்கமும் வேண்டாம் என்றாள். உன்னை நம்பி வாழ்க்கை கடலிலேயே குதிக்க நான் சித்தமாக இருக்கிறேன். இது என்ன சாதாரண கடல் என்று சொல்ல நினைத்தான் அவன். ஆனால் சொல்லவில்லை. கடல் எங்கே இருக்கிறது என்று கேட்டான். நாம் இப்போது கடலின் அடியில்தான் இருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு பனைமர உயரத்திற்கு மேலே இருக்கிறது கடலின் மேற்பரப்பு. இதை நாங்கள் ஜல மாளிகை என்று சொல்வோம். கடலோர மலையின் அடியில் அமைக்கப்பட்டுள்ள பாதாள மாளிகை இது. இதோ இந்த சிறிய பொய்கை போன்ற அமைப்பில் குதித்து சிறிது தொலைவு சென்றால் கடலின் அடிப்பகுதியில் பிரவேசித்து நீந்தலாம். அதற்கு ஏற்ற வகையில் அமைக்கப்பட்டுள்ள சிறப்பான குடைவரைதான் இது. வாருங்கள் என் பின்னே என்றவாறே மானசா குளத்தினுள் இறங்கினாள். மணிமாறனும் அவளை பின்தொடர்ந்து அதில் குதித்தான். ஒரு சில நொடிகளில் அவர்கள் இருவரும் கடல் பரப்பின் அடியில் கைகோர்த்து நீந்தி துளாவினர். எங்கும் பவளப்பாறைகள், வண்ண வண்ண மீன்கள், விதவிதமான சங்குகள், நட்சத்திர மீன்கள், குத்துச் செடிகளைப் போன்ற பாசிகள். கடலடியில் ஓர் கண்கவர் உலகமே காட்சியளித்தது. வனமோகினி மாலனை பார்த்து, நீ ஏதாவது சாப்பிடுகிறாயாப்பா என்று கனிவு கசிறக்க விளம்பினாள். இல்லை இல்லை, மணிமாறனும் வரட்டும், பிறகு சாப்பிடுகிறேன். நல்லது, அவர்கள் வர சிறிது நேரமாகும். நீ சிறிது பால் மட்டுமாவது பருகு. பூஜையை ஆரம்பித்து விட்டால் என் கவனம் வேறு எதிலும் திரும்பாது. நீயும் இப்படி அமர்ந்து பூஜையை பார்த்து கொண்டிரு என்று கூறி ஒரு குவளை பாலை அவளே எடுத்து வந்து அவனிடம் அளித்தாள். அதை மறுக்க முடியாத நிலையில் வாங்கி பருகிவிட்டு அங்கே ஒரு தூணில் சாய்ந்து அமர்ந்த மாலன் மறுநொடியே மூர்ச்சையானான். அவன் கரத்தில் இருந்த வாளை பறித்து உற்று நோக்கினாள் மன்னமோகினி. பிறகு, பார்த்தாயா கற்கமுகி, இதுதான் பிங்களத்தேவர் தேடிக்கொண்டிருக்கும் வாள். அதே சூள முத்திரை ஒருபுறம், மறுபுறம் யாழித்தாளை தலை.
யாழித்தலை. இந்த வாள் தான் எனது சொர்க்கபோக வாழ்வுக்கு திறவுகோல். இது இத்தனை எளிதாக என் கரங்களில் அகப்படும் என நான் கனவிலும் எண்ணவில்லை. எல்லாம் பகவதியின் அருள் என்றாள். உனது சொர்க்கபோக வாழ்வின் திறவுகோல் இந்த வாள் என்பது உண்மைதான். இதன் அருமை பெருமைகளை நானும் ஓரளவு அறிவேன். உனக்கு முன்பே பிங்கள தேவரிடம் மாய மந்திரங்கள் பயின்றவள் நான். பிங்கள தேவர் பைரவனுக்கல்லவா உன் மகளை கொடுக்கப் போவதாக கூறியுள்ளார். அந்த கனவை நீ சிதறடித்து விடுவாய் போலிருக்கிறதே என்றாள் கர்க்கமுகி. எதை வைத்து அப்படி சொல்கிறாய்? என் மகளை பைரவருக்கு தான் நான் மணமுடிக்கப் போகிறேன். அவன் கேரளவர்மாவை கொன்றுவிட்டு வேணாட்டின் ஆட்சி பீடத்தில் அமர்வான். அவன் பக்கத்தில் பட்ட மகிழ்ச்சியாக என் மகள் அமர்வாள். மலையாள பூமி அவர்களுக்கு, புதிய மலைக்கோட்டை எங்களுக்கு. இதுதான் நடக்கப் போகிறது. அப்படியானால் உன் மகளோடு கரம் கோர்த்து கடலில் ஜலக்கிரீடை நிகழ்த்தப் போயிருக்கிறானே மணிமாறன், அவன் கதி என்ன கர்க்கமுகி? இன்னுமா நீ என்னை புரிந்து கொள்ளவில்லை? அவனுக்கு அங்கேயே ஜலசமாதி. அதற்கான ஏற்பாடுகளை அப்போதே செய்துவிட்டேன். கடல் பூதமான ஜலந்தரன் என் கட்டளைக்காக தானே கடல் நடியில் எப்போதும் காத்து கிடக்கிறான். அவனை எழுப்பிவிட்ட பிறகுதான் மணிமாறனுடன் என் மகளையே அனுப்பினேன். நீ ஒன்று செய், இந்த வாளை எடுத்துக்கொண்டு நீயும் அங்கே போ. இந்நேரம் மணிமாறனின் கதை முடிந்திருக்கும். அப்படி முடியவில்லை எனில் இந்த வாள் கொண்டு அவன் கதையை முடிக்கட்டும். அவன் சடலத்தை சுறாமீன்கள் வேட்டையாடட்டும். நீ ஜலந்தரிடம் சென்று இந்த வாளை உடனே எடுத்துக்கொண்டு பிங்கள தேவரிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று கட்டளையிட்டுவிட்டு என் மகளை அழைத்து வா என்றாள் வனமோகினி. அதே சமயம் அந்த வாளை இவள் கரத்திலிருந்து யாரோ இழுப்பது போல் தோன்றியது. கர்க்கமுகியை யாரோ இடித்து தள்ளுவது போலவும் இருந்தது. வனமோகினிக்கு நன்றாகவே புரிந்தது. அந்த மூன்றாவது சக்திதான் இந்த வேலையை செய்கிறது. இதை ஒழித்துக்கட்ட ஒரு வழி கண்டாக வேண்டும் என்று எண்ணி அவள் தூப கலசத்தில் குங்கிலிய தூளை அள்ளி வீசினாள். புகை மண்டலம் குப்பென இருந்து அந்த கூடம் முழுக்க பரவியது. அடுத்து அவள் தங்க கிண்ணத்தில் இருந்த சந்தனத்திலே கொஞ்சம் நீர் விட்டு கரைத்து அதை அப்படியே எடுத்து எதிர் நின்ற கண்ணுக்கு தெரியாத சக்தி மீது கொட்டினாள். அங்கே சந்திரவாணரின் வடிவம் அப்படியே சந்தன சிற்பம் போல் புலப்பட ஆரம்பித்தது. அவரை கண்டு அவள் ஓவென அலறினாள். இத்துடன் பகுதி 20 மற்றும் 21 முடிவடைகிறது. மீண்டும் 22ஆம் பகுதியில் சந்திப்போம். நன்றி.